தான் துதியோடு எந்த ஒரு காரியத்தில் நுழைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி ஏன் வந்திருக்கிறோம்? இந்த மாதத்தை துதியோடு, நன்றியோடு, புகழோடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தோடு நாம் நுழையும்படிக்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார். நீங்கள் சுற்றி வளைச்சி எல்லா காரியத்தையும் யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துலேயும் அங்கே கர்த்தர் தான் இருந்திருப்பார். புரியுதுங்களா? எதுவுமே நம்ம தானாக வந்தது கிடையாது. சில பேர் சொல்லுவோம் கஷ்டப்பட்டு வந்துச்சுங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லாம் கர்த்தருடைய கிருபையால் தயவால் வந்த ஒரு காரியங்கள். ஆகவே தான் இது கர்த்தரால் தான் வந்துச்சின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாகவே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இல்லை கஷ்டப்பட்டு உங்கள் திறமையை நம்பி அதை நம்பி இதை நம்பி வந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஸ்தோத்திரம் வராது. என்றைக்கெல்லாம் இது கர்த்தர்கிட்டருந்து வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோமோ அன்றைக்கி தான் ஸ்தோத்திரம் வர ஆரம்பிக்கும். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. படிப்போம். ரோமர் 4வது புஸ்தகத்தில் 4வது அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆபிரகாம் என்ற ஒருத்தரை பற்றி இங்கு பவுல் மேற்கோள் காட்டுறார். மேற்கோள் காட்டும்போது அவர் எப்படிங்க விசுவாசத்தில் வல்லவன் ஆனார் என்பதை பற்றி பேசும்போது சொல்கிறார் 21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அடுத்தது தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கவனமாக கேளுங்க. காரியங்கள் ஒன்றுமே கிடைக்காத போதே எப்படி வல்லவன் ஆனான்? விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற முடியுமா? விசுவாசத்தில் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக மாற முடியுமா? மாற முடியும். அதற்கு தான் என்ன சொல்கிறாரு இங்கு ஆபிரகாமை பற்றி முழு நிச்சயமாய் நம்பி, என்ன நம்பி? நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எந்த வாக்குத்தத்தங்களாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தேவன் விட்டுறது கிடையாது. நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நம் முழு நிச்சயமாய் நம்பி, அடுத்து தேவனை மகிமைப்படுத்தி, முக்கியமான ஒரு விஷயம் அதுதான், தேவனை மகிமைப்படுத்தி. இப்போ விசுவாசத்தில் நம்ம குறைவாக இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல, விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறணும். ஆமென். விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறுறதுக்கு ஒரு காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம் பண்ணுறது, துதிக்கிறது, கர்த்தரை உயர்த்துவது. அதுதான் பாடணும் இல்லைங்களா? தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து துதி செய் மனமே, கண்டினியூவாக விட்டுறக்கூடாது. தொடர்ந்து துதி செய் மனமே, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும். சில பேர்லாம் பாருங்கள் கிடைச்சாதான் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. சில பேர் பாருங்கள் எதுவுமே இல்லாத நேரத்தில் கூட ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சில குரூப் பார்த்தீங்கன்னா கிடைச்சா ஸ்தோத்திரம் பண்ண, சில பேர் கிடைச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ரெண்டு விதத்துலேயும் இப்போ சில பேர் நல்லா இல்லாத போதும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துதிப்போரை அவர் கர்த்தர் கைவிடுவது கிடையாது. யோசித்து பார்க்கணும். கர்த்தர் இந்த 3 மாதங்களில் இவ்வளோ அழகாக நடத்தியிருக்கிறார், கிருபையாக நடத்தியிருக்கிறார், தயவாக நடத்தியிருக்கிறார். நினைக்கலாம் இன்னும் ஒன்றும் நடத்தலைங்க, அப்புறம் எப்படிங்க நான் துதிக்க முடியும் நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நீ ஜீவனோடு இருக்கிறீங்களே, நீ உயிரோடு இருக்கிறீங்களே, அதுவே ஒரு பெரிய ஒரு சாட்சி, பெரிய மகத்துவமான ஒரு காரியங்கள். அதுதான் தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒவ்வொரு காரியத்தை நினைக்கிறோம் பாருங்கள். நினைக்க பார்த்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு உண்டாக ஆரம்பிக்கும். என்றைக்கெல்லாம் நம்ம நன்றி உணர்வு நிறைந்து கர்த்தரை துதிக்கிறோமோ அதுதான் ஒரு சரியான ஒரு காரியம். நன்றி உணர்வு வந்தாலே துதியும் அப்படியே சர்வ சாதாரணமாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு தேங்க்ஸ் கிவிங் மனநிலை, நன்றி உணர்வு மனநிலை இல்லாதனால துதியும் வரமாட்டேன். யோசிச்சு பாரு, நம்முடைய பாவங்களெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரே, நம்முடைய சாபத்தெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறாரே, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து ஒவ்வொரு நாள் நம்ம பெருக பண்ணிகிட்டு இருக்கிறாரே. ஆகதான் சொல்கிறேன், துதிக்கிறவர்களுக்கு மூடிய கதவெல்லாம் திறக்க ஆரம்பிக்கும். நினைக்கலாம் இது பிளாக் ஆச்சுங்க, அது தடையாச்சுங்க, இது தடையாச்சுங்க நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுற ஒரு பவர் கீ எங்கே இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் துதிக்கிற துதியில் தான் இருக்குது. சில கதவுகள்லாம் அடைச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதாங்க, வழியே இல்லைன்ற மாதிரிலாம் துதிக்கும். நான் சொல்கிறது, துதிக்கும்போது உங்களுக்காக கதவுகள் திறக்கும். துதிக்கணும்னு உடனே ஸ்தோத்திர பள்ளி புக்கை எடுத்து கையில் வச்சுட்டு உட்காருங்கன்னு சொல்லலை, அது ஒரு விதம், தப்பு கிடையாது, அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் என்ன நான் சொல்கிறேன்னா,
உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்களை உணர்ந்து நீங்கள் செய்யும்போது அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்தோத்திரப்பள்ளி புக்கு படிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, படிக்கலாம். இப்போ படித்து சில காரியத்தில் மனதில் கொண்டு போய் பதிய வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்போது அதை எண்ணி உணர்ந்து துதிப்பது ரொம்ப அது சுவாரஸ்யமான ஒரு காரியமாக இருக்கும். அப்போ நான் ஒரு காரியத்தை கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நேற்றைய தினத்தில் கர்த்தர் செய்த நன்மைகள், அதாவது நீங்கள் சின்ன வயசுலேருந்து செய்த நன்மைகள்லாம் நினச்சா டைம் சில இடத்துல யோசனை கூட வராது. சின்ன வயசுலேருந்து செஞ்ச நன்மைகள்லாம் சில பேருக்கு யோசனை இருக்கும், சில பேருக்கு வராது. நான் என்ன சொல்கிறேன், நேற்றைய தினத்தில் கர்த்தர் செய்திருப்பார்களா அதை நினச்சி பாருங்களேன். ஆமாம், புரியுதுங்களா? நேற்றைய தினத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பண்ணியிருக்கிறார், நிறைய பண்ணியிருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், கர்த்தனுக்கு ஒன்றும் பண்ணலைன்னு இங்கே இருக்கிற யாருமே சொல்ல முடியாது, அவ்வளோ பண்ணியிருக்கிறார். ஆகவே நான் சொல்கிறேன், நீங்கள் நேற்றைய தினத்தில் தேவன் செய்த நன்மைகளெல்லாம் நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது இன்றைக்கான ஒரு வாசலும் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமாம், ஒவ்வொரு நாளையும் தொடங்கும்போது முடிக்கும்போதும் அப்படி தான், காலையிலேருந்து பாதுகாத்து கொண்டீரே ஆண்டவரே, ஒரு தேங்க்ஸ் பண்ணிட்டு தூங்கி பாருங்கள், ரொம்ப இன்பமாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது நேற்றைய தினத்தில் நீ இப்படியெல்லாம் செய்தீரே கர்த்தாவே, நீ காலையில் நான் உயிரோடு இருக்கிறேனே, அதுவே ஒரு பெரிய, எவ்வளோ பேர் தூங்க ஆரம்பித்தவங்களாம் தூக்கத்திலேயே போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம காலையில் ஒரு தூக்கத்தில் எழுந்திருக்கும் போது ஒரு திருப்தியாக மன நிறைவோடு நல்ல ஒரு ஜீவனை கொடுத்து கர்த்தர் எழுப்பி விடுறாரு. திரும்ப சொல்கிறேன், உங்கள் நாட்களிலே கர்த்தர் நேற்றைய தினத்தில் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து துதிப்பீர்கள் என்றால் இன்றைக்கான வாசல் திறக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இந்த முறுமுறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்காக திறந்த கதவெல்லாம் மூட ஆரம்பிச்சிடும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, என்னங்க ஒன்றுமே நடக்க மாட்டேன், என்னங்க இப்படிங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லைங்க, முக்கியமான ஒரு விஷயமா முறுமுறுப்பு. தன்னை குறித்து, தன் குடும்பத்தை குறித்து, தன் தேவனை குறித்து என்ன ஆண்டவரே நீ மட்டும் இப்படி வச்சுருக்கீங்களா ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இப்படி பண்ணுறீங்க, என்ன ஆண்டவர் இப்படி செஞ்சுருக்கீங்க. தயவுசெய்து சொல்கிற கவனமாக கேட்டுங்க, முறுமுறுப்பு ரொம்ப ஆபத்தானது. துதி எப்படி உங்களுக்கான மூடிய கதவுகளெல்லாம் திறக்குதோ, இந்த முறுமுறுப்பு திறந்த கதவெல்லாம் மூடி போட்டுரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வாயை திறந்து எப்போதுமே என்ன நடந்தாலும் கர்த்தரை மட்டும் வாயை திறந்து குறை கூறவே, என் வாழ்க்கையில் கர்த்தர் எப்போதுமே நன்மைக்கு எதுவாக தான் பண்ணுவார். எனக்கு தெரியும் என் தேவன் நல்லதாக தான் அதை மாற பண்ணுவார், நல்லதாக தான் முடியும், இந்த விஷயம் நல்லதாக தான் நடக்கும் என்று சொல்லிட்டு நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். அதாவது சில விஷயங்கள் சாவி போட்டு திறக்கிறது இருக்குது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், சில டெக்னாலஜி வளர்ந்தோன்னு போய் நின்னாலே ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும். சில இடத்துல போய் பாருங்கள், சில 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் முன்னாடி போய் நின்னாலே பார்த்தீங்கன்னா, போய் நின்னாலே நம்ம தூரத்தில் வரும்போதே அதுவே ஆட்டோமேட்டிக்காக, சில பக்கத்தில் நின்னா திறக்கும், சில கொஞ்சம் படிக்கட்டில் ஏறி நவந்தாலே திறக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நான் சொல் தேவ பிரசன்னத்தில் துதியோடு நீங்கள் போகும்போது உங்களுக்கான கதவுகள்லாம் நீங்கள் போய் பக்கத்தில் போய் சாவி போட்டு திருவ வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்த மாதிரி தேவ பிரசன்னம் உங்களுக்கான கதவுகளெல்லாம் சுலபமாக திறக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ தேவ பிரசன்னத்தில் நீங்கள் நின்று சென்றால் இந்த மாதத்திற்கான கதவுகள்லாம் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். ஆமாம், ஆகவே தான் வந்திருக்கிறோம். எதுக்காக இங்கே வந்தோம்? ஒரே விஷயங்க, துதித்தலோடு இந்த மாதத்தை ஆரம்பிக்கணும், நன்றியோடு ஆரம்பிக்கணும். ஒரு காரியத்தை படிப்போம் பாருங்கள். இந்த வாக்கு தத்துவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியத்தில் சொல்லிடுறேன். நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு அப்புறம் வாக்கு தத்துவத்துக்குள்ளே போகலான்னு இருக்கிறேன். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் போங்க. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் அங்கு 5ஆம் வசனம் படிப்போம் பாருங்கள். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு, நான் பக்கத்தில் இல்லை, ஆனால் நான் தூரமாக இருக்கிறேன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற அது கிடையாது. இது உண்மையாகவே டிஸ்டன்ஸ் அதை பற்றி தான் பேசுகிறார். நான் சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும், சொல்லுங்கள், உங்கள் ஒழுங்கையும், நல்லா சொல்லுங்கள், உங்கள் ஒழுங்கையும். ஒழுங்குன்னா நான் ஆர்டர், உங்கள் ஒழுங்கு வரிசை கிரமம்னு சொல்கிறேன். உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். கவனமாக கேளுங்க, உங்கள் ஒழுங்கு முக்கியமான விஷயம் மனதில் வச்சுக்கணும். இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதியிலே உங்கள் ஒழுங்கு. இந்த ஒழுங்கு என்ன அர்த்தம் என்று சொல்லும்போது,
இந்த ஒழுங்கு என்று சொன்னாலே ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வது, தொடர்ந்து கண்டினியூவாக ஒரு காரியத்தை கரெக்டாக பண்ணுறாங்கப்பா, சரியாக செஞ்சுக்கிட்டு வராங்கப்பா, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. நம்ம பாடம் தொடர்ந்து துதி செய் மனமேன்னு பண்ணால் அது ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு. பரவாயில்ல, எந்த சூழ்நிலும் கரெக்டாக அவங்க இந்த துதிக்கிறது நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. இந்த 1ஆம் தேதி ஆராதனை நிப்பாட்ட மாட்டான்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, சில ஒழுங்காக இருக்கிறாங்கப்பா, ஆர்டராக பண்ணுறாங்க, கரெக்டாக காலையில் வந்துடுறாங்க, சீக்கிரம் வந்துடுறாங்க. அந்த ஒழுங்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஒழுங்கு என்ன சொல்கிறாரு, நான் சரீரத்தில் தூரமாக இருந்தாலும் உங்கள் ஒழுங்கை நான் பார்க்குறேன். இந்த ஒழுங்கு என்ன பண்ணுது, இந்த ஆர்டர் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா விசுவாசத்தில் உறுதியாக இருக்க பண்ணுகிறது. இங்கே பவுல் வந்து அவங்க ஒழுங்கை பார்த்து அடுத்து சொல்கிறாரு, இந்த ஒழுங்காக இவங்க சில காரியத்தெல்லாம் பண்ணுறது என்ன நடக்குதுன்னா அது விசுவாசத்தின் உறுதியை காண்பிக்கிறதாக இருக்கின்றது. ஆமென். ஒருத்தர் வந்து ஒரு சில விஷயத்தை ஒழுங்காக செய்கிறாங்களான்னு என்ன அர்த்தம்னா அவங்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கவனிச்சிங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், தினமும் ஜெபம் பண்ணுறீங்க, அது என்ன, அது ஒரு ஒழுங்கு. அது என்ன காமிக்குது, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. சில இதில் பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணும்போதெல்லாம் சில இடத்துல கர்த்தர் பேசுறது கூட கிடையாது, நம்ம பேசிட்டு வந்துடுவோம், நம்ம உட்கார்றது கிடையாது இல்லையா? எப்போதுமே ஜெபத்தில் வந்து நம்ம பேசணும், கர்த்தர் பேசணும், அது கேட்குறதெல்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம என்னப்போ வந்துடுறோம், ஆனாலும் ஜெபத்தை விட்டுடுறீங்களா? கர்த்தர் பேசலன்றதுக்காக ஜெபத்தை விட்டுடுறோமா? கிடையாது, ஜெபத்தை பண்ணுறோம். ஆனால் அது என்னதை காமிக்குது, உங்களுடைய விசுவாசத்தின் உறுதியை காண்பிக்கிறது. இன்னொன்று சொல்கிறேன், எங்கெல்லாம் அந்த ஒழுங்கு இல்லையோ அங்கெல்லாம் விசுவாசமும் இல்லாமல் போய்விடும், இருக்காது. இந்த ஒழுங்காக சில காரியத்தை ஒழுங்காக பண்ணுறவங்க என்னத்தை காமிக்கிறார்கள், நான் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கிறேன்றதை காமிக்கிறாங்க. இந்த ஒழுங்கினமாக நாட்கள் என்னதை காமிக்கிறாங்கன்னா நான் கர்த்தரை நம்பலை, கர்த்தர் மேலே விசுவாசம் எனக்கு இல்லை. இதெல்லாம் கவனம் கேளுங்க, ஒருத்தர் கர்த்தர் மேலே விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்களா இல்லையா என்பது எதை வைத்து டெஸ்ட் பண்ண முடியும், எதை வைத்து ஆராய்ச்சி பண்ண முடியும், எதை வைத்து புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அவர்களுடைய ஒழுங்கை வைத்து புரிந்து கொள்ள முடியும். அங்குதான் பாருங்கள், ஒழுங்காக செய்வதை வந்து பரலோகம் எப்படி அதை கணக்கில் எடுக்குதுன்னா அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் கணக்கில் எடுக்குது வந்து. அப்போ விசுவாசத்தில் உறுதி என்பது என்ன, அதை திருப்பி போனோம், அவ்வளோதான். ஒழுங்காக செய்வது விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். ஒழுங்காக செய்வதுன்னா என்ன, ஒழுங்காக செய்தால் என்ன நடக்கும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அப்போ நல்லா கவனமாக்கணும், பைபிளில் கூட வேதத்தில் பல பேர் சில காரியத்தெல்லாம் விசுவாசத்தை காமிச்சிருக்கிறாங்க. தாவீதுடைய விசுவாசம் தினமும் என்று ஒரு காரியம் வரும், தினமும். தானியேலின் விசுவாசம் பார்த்தீங்கன்னா தினமும் அவன் செய்து வந்த வழக்கத்தின்படியே கதவுகள் திறந்து வடதிசையில் இருக்கிற ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணுவார் என்பதெல்லாம் வேதத்தில் போடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம். இவங்களாம் எப்படி விசுவாசத்தை காமிச்சாங்க, அவங்க செய்த ஆர்டர். எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க அந்த ஒழுங்கை நிறுத்தவில்லை, ஒழுங்கின்படி செய்ய ஆரம்பித்தார்கள். ஆமென். அதுதான் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்குள்ள விசுவாசத்தின் உறுதியை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த விசுவாசத்தின் உறுதி எப்படி வெளியே வரும்னா நம்முடைய ஒழுங்கிலே அது வெளியே வர ஆரம்பிக்கும். நன்றி செலுத்துவதில் ஒழுங்காக நன்றி செலுத்துங்கள், துதிக்கிறதில் துதிக்கிறதை தொடர்ந்து ஒழுங்காக செய்யுங்கள், ஜெபிப்பதை தொடர்ந்து ஒழுங்காக செய்யுங்கள். வேதம் படிக்கிறோம், இதெல்லாம் எதை காமிக்கிறீங்க, இது என்னத்தை காமிக்கிறீங்க, நான் ஒழுங்காக இருக்கிறேன்னு காமிக்கிறீங்களா? இல்லைங்க நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க பாருங்கள் ஒழுங்காக பண்ணுறேன்னு காமிங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒழுங்காக இருக்கிறத காமிக்கலை, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறது என்பதை காண்பிக்குது. சில இடத்துல சில காரியத்தை ஆர்டராக பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பரவாயில்ல கரெக்டாக இவங்க பண்ணுறாங்க, அது காமிக்கல. நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் நினைக்கல ஒழுங்காக பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு இல்லை, என்னத்தை காமிக்கிறீங்கன்னா நான் தேவன் மீது பற்று கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? அங்கே ஒழுங்கு கிடையாது, அங்கே என்னன்னா ஃபெய்த். எது முக்கியம், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேன். பவுல் சொல்கிறாரு, பவுல் வந்து பரவாயில்லப்பா நீ ஒழுங்காக இருக்கிற அப்படின்னு சொல்லி பாராட்டல, ஒழுங்காக இருக்கிற அர்த்தம் சொல்கிறார், விசுவாசத்தில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறார். ஆகதான் தொடர்ந்து செய்வது நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கின்ற ஒரு செயல்பாடு, விசுவாசத்தின் உறுதியை காண்பிக்கிற செயல்பாடு. ஏப்ரல் 1ஆம் தேதி புரிஞ்சுக்குங்க,
ஏப்ரல் 1ஆம் தேதி மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தின் உறுதி இதில் பார்க்க முடியும். எந்த ஒரு விசுவாசி தொடர்ந்து ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க தெரியும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. சில பேர் விட்டுருவாங்க பாருங்கள். ஏதோ பிரச்சனை கஷ்டம் வந்தால் ஜெபத்தை விட்டுருவாங்க. ஏதோ பிரச்சனை கஷ்டம் வந்தால் பைபிள் படிக்கிறத விட்டுருவாங்க. ஏதாவது பிரச்சனை கஷ்டம் வந்தால் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அது எதை என்னத்தை காமிக்குது? அவங்க நினைக்கிறாங்க இன்னைக்கு பண்ணாமல் போனால் என்ன, ஜெபம் பண்ணாமல் போனால் கர்த்தர் கோச்சுக்குவாரா, பைபிள் படிக்காமல் போனால் கர்த்தர் கோச்சுக்குவாரா, சர்ச்சுக்கு வராமல் போனால் கர்த்தர் கோச்சுக்குவாரா, கொடுக்காமல் போனால் கர்த்தர் கோச்சுக்குவாரா? நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது அப்படின்னு நினைப்போம். இல்லை பாஸ்ட் வந்து அங்கே நிற்க வச்சு கதவு சாத்திடுறாரா, கரெக்டாக 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு 6:05 பார்த்து உடனே கதவு சாத்திடுறாரா? இல்லை கவனமாக கேளுங்க. நீங்கள் எதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் உறுதியை காண்பிக்கின்ற செயல்பாடுகள். நீங்கள் என்னென்னைக்கெல்லாம் சில பிரச்சனைகள் கஷ்டம் பிசாசு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்கை கெடுப்பான். இந்த நல்லா புரிஞ்சுக்கணும், ஒழுங்கை கெடுப்பதும் ஒன்று தான், விசுவாசத்தின் உறுதியை கெடுப்பதும் ஒன்று தான். உங்கள் விசுவாசத்தின் உறுதியை கெடுக்க நினச்சாலும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை, இந்த ஆர்டரை கொலப்ட் பண்ணிடுவான், அந்த ஒழுங்கை மாற்றி விட்டுருவான், அவ்வளோதான். பாருங்க, இளம்பிள்ளையில் கூட சண்டே சொன்னேன், முதல்ல தேவன், 2வது மனுஷர், 3வது பொருள்கள். இந்த என்னைக்கெல்லாம் இந்த ஆர்டர் மாறுதோ அன்றைக்கி தான் அந்த இடத்துல பாவமே உள்ளே என்ட்ராகுது. நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு நம்ம பாவத்துக்குள்ளே என்றைக்கு நுழையிறோமோ ஆர்டர் மாறும்போதே பாவத்தில் என்ட்ராயிடுவோம். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆர்டரை மாற்றிடக்கூடாது, ஒழுங்கை மாற்றிடக்கூடாது. நம்ம பண்ணுற நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் விசுவாசத்தின் உறுதியை எப்படி காண்பிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்கின்ற ஒழுங்கு, ஆர்டர், தொடர்ந்து ஒழுங்கு என்று சொன்னால் தொடர்ந்து பண்ணுற விஷயங்கள். தொடர்ந்து துதி செய், மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்குதோ அடுத்தது ஒழுங்கின்மை இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள் ஆதியாகமம் 1-2 படித்தாலே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஒழுங்கின்மை வந்தாலே அடுத்தது என்ன வந்துடும்னா எம்டி வந்துடும், வெறுமை வந்துடும். நல்லா கவனமைக்கெல்லாம் இன்னொன்று சொல்கிறேன், எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்குதோ அங்கே வெறுமை தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இந்த சரியாக ஜபம் பண்ணாத ஆட்கள், இதெல்லாம் கரெக்டாக ஆர்டராக பண்ணாத ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியாகவே இருக்கும், எப்போ பார்த்தாலும் எம்டியாகவே இருக்கும். நமக்கு தெரியும் நல்லாவே இதான் பிரச்சனை. இவங்க லைஃப்பில், இவங்க வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் வர பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஆர்டர் மாறுது, இந்த ஒழுங்கு மாறுது. ஒழுங்கு மாறுதுன்னு என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் உறுதித்தன்மை குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ தேவன்றது எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஃபெய்த் அவசியம். அந்த ஃபெய்த்து மாறுது, எங்கே மாறுது? நம்மளை அறியாமலே விசுவாசம் என்ன பண்ணுறான், அந்த ஆர்டரை கொலப்ஸ் பண்ணிடுறான். அந்த ஆர்டர், இந்த ஒழுங்கை மாற்றி விட்டுறான். அவன் தான் பிரச்சனையே. கவனிங்க தேவ பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஒழுங்கு. ஒன்றும் இல்லை, கர்த்தர் பாருங்கள், பைபிள் ஒரு வசனம் போடப்பட்டிருக்குது, சீனாய் மலையிலே வந்து நில்லு அப்படின்றார். படிப்போம் அந்த வசனம், போயிட்டு வருவோம். யாத்திரை 34:2. அந்த இடத்துல பாருங்கள், பெரிய காலையில் இருந்துச்சு வந்து ஜெபம் பண்ணுப்பா அப்படிலாம் சொல்ல, அங்கே ஒரு ஆர்டரை கற்றுக் கொடுக்குறாரு அந்த மக்களுக்கு, வந்து ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன ஒழுங்கு? நம்ம என்ன பண்ணுவோம், காலை நம்ம நிறைய அதில் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு நிறைய பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன், அதுலேருந்து ஒன்று விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஒன்றும் இல்லை, நிற்க சொல்கிறார். சொல்லுங்க, நில்லு. என்னத்தை காமிக்கிறாரு? என்னங்க நின்று, வேற ஒன்றும் சொல்லியா? நிற்கிறது என்பது ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு. நான் சொல்கிறதை கேட்குறியா, நான் சொல்கிறபடி செய்கிறியா என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆமென். அதுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகள், நிறைய பேருக்கு பாருங்கள் ஜெபமே ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஜெபமே அவங்களுக்கு பெரிய பாரமாக இருக்குதா, ஜெபம் பண்ண போகலாம். சில பேருக்கு ஜெபமே பாரமாக இருக்குது. ஐயோ ஜெபம் பண்ணணுமா, ஐயோ பைபிள் படிக்கணுமா, ஐயோ சர்ச்சுக்கு போகணுமா. அவங்களுக்கு என்னென்னா எல்லாம் பாரத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் தேவனை தான் உருவாக்கி வச்சுருக்கிறார் இல்லைங்களா. ஆனால் இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே பெரிய பாரமாக உட்காந்துருச்சு எல்லாத்துக்குமே. எல்லாருக்கும் அதுவும் 6 மணிக்கு ப்ரேயர் வச்சுருக்கிறாரா, 6 மணிக்கு போய் ஆகணுமா. ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், 6 மணிக்கு இந்த 1ஆம் தேதி 6ஆம் தேதி முதல்ல போய் உட்காந்து கர்த்தரை துதிச்சு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கேட்டு திருவிருந்தோடு ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு உள்ளத்தில் அவ்வளோ வாஞ்ச தாகமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அதுவே பாரமாக போயிடுச்சு. காலையில் எழுந்திரிக்கும் போது ஐயோ, 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா ஐய, காலையிலேயே நீ போய் ஆகணும், என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். ஒரு நாள் எது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, இப்போ அந்த ஆர்டர் மாதிரி ஒழுங்கு மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா
அதுவே ஒரு கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போய் விடுது வந்து. தேவன் அப்படி செய்ய தேவன் விரும்பல. விசுவாசம் எப்போதுமே அந்த ஆர்டரை உங்கள் வாழ்க்கையில் வந்து குழப்பணும், அதை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் என்பதற்காக தான். இது ஆக்கினாலே போதும், விசுவாசத்தின் உறுதி குறைந்து விடும். ஆகவே தேவன் நல்லா புரிஞ்சுங்க, எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் விசுவாச குறைச்சல் இருக்கிறது என்ற அர்த்தம். ஆமென். புரியுதுங்களா? நிறைய பேர் புரியுது. சில நேரத்தில் எங்களை நிறைய மக்கள் தப்பாக நினச்சிக்கிறது. ஜெபம் பண்ணுறீங்களா, தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள், பைபிளாக படிங்க, இவருக்கு வேறு பொழப்பே இல்லையா? நிறைய பேர் எங்களை சொல்லுவாங்க, இவருக்கு வேறு பொழப்பே, எப்போ பார்த்தாலும் பைபிள் படி, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு வா, அது பண்ணு, இது பண்ணு. அவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு வேறு நான் சொல்ல இதான் பொழப்பு. உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் இங்கே என்ன சொல்கிறோம், ஜெபம் பண்ணிங்களா, பைபிள் படிச்சிங்களா, துதிச்சிங்களா, இதெல்லாம் வாங்க, இதெல்லாம் செய்யுங்களா. என்ன கேட்குறோன்னா, உங்கள் விசுவாசத்தை உறுதியாக்குகின்றோம், கடவுள் மேல் வைத்திருக்கிறோம், உங்கள் விசுவாசத்தை அதிகமாக்குகின்றோம். சிலதை கேட்பாங்க பாருங்க, உங்கள்கிட்ட என்னங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஆனால் இப்படி தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, ஒன்றுமே ஆகலை, ஒன்றும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே. இல்லை சிலர் சொல்லுவாங்க நம்பிக்கை தாங்க அப்படின்வாங்க. நான் சொல்கிற கருத்தை சொல்கிறாரு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் தொடர்ந்து பண்ணுற ஜெபம், நீங்கள் தொடர்ந்து படிக்கின்ற வேதம், நீங்கள் தொடர்ந்து வர ஆராதனை, நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்காக கொடுக்கின்ற விஷயங்கள். சில பேர்லாம் பாருங்கள், என்ன கொடுத்து என்னங்க பண்ணுறது, ஒரு பிளெஸிங்கும் வரலங்க, அப்புறம் கொடுக்குறத நிறுத்திடலாங்க. தசோபாவை கொடுத்து என்ன பிரயோஜனம், ஏதாவது முன்னேற்றம் வருதா? இல்லைங்க. அதில் தேவன் அந்த விசுவாசத்தின் உறுதியை கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசத்தில் போராட்டம் வரும், நிற்கணும். இல்லை, தேவன் வந்து இதில் ஆசீர்வாதத்தை வச்சு தான் தொடர்ந்து செய்வேன், நம்பிக்கை வீண் போகாது. சரி, இப்போ தான் வாக்குத்தத்தத்துக்கு உள்ளே போவோம் பாருங்கள். 1 சாமுவேல் 10:18. என்னங்க பாஸ்டர் இவன் நேரத்தை விட்டுட்டு கடைசி நேரத்தில் போய் வாக்குத்தத்தன்னு சொல்கிறீங்களே. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பார்ப்போம், நமக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 1 சாமுவேல் 10:18 நம்ம வந்து சேர்ந்து படிப்போம். எடுத்துக்கங்க. 1 சாமுவேல் சேர்ந்து படிப்போம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தாரரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். நினைக்கிறாங்க நீங்களாக்கி விட்டேன், இது இப்படிங்க வாக்குத்தத்தமாக அமையும். என்ன சொல்கிறாருன்னா, உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தாரரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். என்ன இன்னைக்கு என்ன பார்க்குறோம், தேவன் வாக்குத்தத்தமாக இதுலேருந்து என்ன நமக்கு சொல்ல வர்றாருன்னா, எந்த பிரச்சனை, எந்த வருத்தம், எந்த கஷ்டம் இதெல்லாம் உங்களை இறுக பிடித்து கொண்டிருந்ததோ அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். நான் மாறாதவர் என்பதை இன்றைக்கு காண்பிக்க விரும்புகின்றார். அந்த மக்களுக்கு பண்ணல, இஸ்ரவேல் மக்களுக்கு பண்ணல. என்ன பண்ண, எகிப்தியரின் கைக்கும் உங்களை இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தாரரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன் அல்லவா. இன்றைக்கு அதே தேவன், அதே கர்த்தர், நான் மாறாதவராக இருக்கிறேன், இன்றைக்கும் நான் உனக்கு அதே மாதிரி செய்வேன் என்பதுதான் இன்றைய மாதத்திற்கான வாக்கு தத்துவமாக இருக்கின்றது. இன்னைக்கு நிறைய பேர் சில மக்களை பாருங்கள், விசுவாசிகளை சில விஷயங்கள்லாம் ரொம்ப இறுக பிடிச்சிருக்குது, விட மாட்டேன்னுது, போக மாட்டேன்னுது, விரட்டினாலும் போக மாட்டேன்னுது, தோதர்னாலும் போக மாட்டேன்னுது, இறுக பிடித்து கொண்டிருக்குது. கர்த்தர் சொல்ல, நான் மாறாதவர், உன்னை இறுக பிடித்த எல்லா காரியத்திலிருந்தும் உன்னை விடுவிப்பேன், உன் வாழ்க்கையில் நீ விடுதலை நீ பார்ப்ப. அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், பைபிளில் பாருங்கள், இந்த வியாதியின் பிடி, சில பேர் நம்ம அந்த வியாதி அவங்கள வந்து இறுக பிடிச்சிருக்குது, விடமாட்டேங்குது. அவங்களும் பாருங்கள், போடாத மாத்திரை, போகாத டாக்டர் கிடையாது, பார்க்காத மருத்துவமனை கிடையாது, எல்லாம் பார்த்தாலும் போக மாட்டேங்குது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் மாறாதவர். பைபிளில் 38 வருஷமாக ஒருத்தன் கடந்தான் பாருங்கள், 38 வருஷம். யோசிச்சு பாருங்கள், சும்மா சாதாரண இன்னைக்கு சில பேர்லாம் வயசு 38 கூட ஆயிருக்காது. 38 மேலே இருக்கிறீங்களா? 38 கீழே தான் நிறைய, இங்கே உட்காந்து நிறைய பேர் 38 கீழே இருக்கிறீங்க. பாதிக்கு 38 கீழே இருக்கிறோம், பாதிக்கு 38க்கு மேலே இருக்கிறோம். சில வயசு கூட அப்படி ஆகலை பாருங்கள்.
கவனமாக்கல 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தண்டையில் ஒருத்தன் படுத்து கிடக்கிறான் பாருங்க. அவனை இந்த வியாதியின் படுக்கையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வராரு பாருங்க. அவனை வந்து ஒரு இறுக பிடிச்சிருந்துச்சு வியாதி. நீ கர்த்தர் சொல்றாரு, உன்னை வியாதி உன்னை இறுக பிடிச்சி உன்னை வாட்டி வதக்கிக்கிட்டு இருக்குதா, நான் மாறாதவர். எப்படி பெதஸ்தா குளத்தில் அந்த மகன் அந்த மனிதனை நான் சுகமாக்குறேனோ அதே போல உன்னையும் நான் சுகமாக்குவேன். இஸ்ரவேல் மக்களை இறுக பிடித்த எகிப்தியர்கள் விடமாட்ட கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் பாருங்க, 300 வருடங்களுக்கு மேலாக இறுக பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஆக கவனமாக கேளுங்க, அப்படிப்பட்ட மக்களே கர்த்தர் விடுவித்தர் உங்களை விடுவிக்க மாட்டாரா? நிச்சயமாகவே கர்த்தர் விடுவிப்பார். இன்னொரு பைபிளில் போடப்பட்டு பாருங்க, 18 வருஷமா சாத்தான் ஒரு பெண்ணை கூனியாவே வச்சிருந்தான் பாருங்க. பிசாசு 18. சில பேருக்கு சிலருடைய வியாதிங்க பல ரீசனில் வரும். சில பேருக்கு பல காரியங்களில் வியாதி வரும். சில பேர் பிசாசே சில பேரை டார்ச்சர் பண்ணி அவங்கள வியாதிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. பைபிள் அப்படியே போட்டிருப்பது, சாத்தான் 18 வருஷமாக கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை இந்த சாத்தானின் கட்டிலிருந்து விடுதலையாக்க கூட வேண்டாமா? இன்னும் நீங்கள் சண்டை போட வந்திருக்கீங்க, விவாதம் பண்ண வந்திருக்கிறீங்க, கேள்வி கேட்க வந்திருக்கீங்க. ஏன்னா இது யோசிச்சு பாரு, சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற, பிசாசு ஒருவேளை உங்களை இறுக பிடித்த சில வியாதி, தரித்திரம், வியாதி போன்ற பலவீனமான காரியங்கள். சில பேர்லாம் இன்னும் ஃபீல் பண்ணுவீங்க, என்னங்க போக மாட்டேருந்துங்க, சரியத்தை விட்டு நீங்கள் மாட்டேருந்துங்க, இன்னும் அப்படியே தானங்க இருக்குது, நானும் எவ்வளோ பண்ணுறேன், நானும் ஹீலாகுன்னு பார்க்குறேன், முடிய மாட்டேன்னு தொடர்ந்து ஏதாவது மாத்திரையை போட்டுட்டு தானே இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, அந்த இறுக பிடித்த அந்த பலவீனம், இறுக பிடித்த பிசாசு, இறுக பிடித்த இந்த வியாதி, அதிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் என்பதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்துவமாக இருக்கின்றது. நான் மாறாதவர். எப்படி இஸ்ரவேல் மக்களை நீங்களாக்கி விட்டேனோ அதே போல இன்றைக்கு கர்த்தர் நம்ம சொல்கிறாரு, உன் லைஃப்லையும் நான் மாறாதவராக இருந்து இதே காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்றுவேன். ஆமென். நான் கேட்குறவங்களை பார்த்து, யாராவது 38 வருஷம் வியாதியாக இருக்கிறீங்களா? இல்லை 18 வருஷம் வியாதியாக இருக்கிறீங்களா? ஏங்க, அவனே விடுவிச்சவர், அந்த பெண்ணையே விடுவிச்சவர், உங்களை விடுவிக்க மாட்டாரா? நிச்சயம் அதற்கு மேலேவே கர்த்தர் நமக்கு செய்கின்றவர். அடுத்தது தரித்திர பிடி பாருங்கள். வியாதியின் பிடியை பார்த்தோம், பிசாசின் பிடியை பார்த்தோம், அடுத்த தரித்திர பிடி. ஒரு தடவை பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த மக்கள்லாம் பிரசவம் கேட்க 3 நாள் வந்தாங்க, ரொம்ப டயர்டாயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எப்படியாவது உங்களுக்கு போஜனம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த தரித்திர பிடியில் இருக்கிறதுனால ஒருத்தர் சொல்கிறான், இதெல்லாம் ஏம்மா, இதெல்லாம் என்னங்க ஆண்டு, என்னங்க ரபி இப்படி சொல்கிறீங்க, இத்தனை பேருக்கு எப்படியா சாப்பாடு போட முடியும்? கூட்டி கழிச்சு பார்த்தா 20,000 பேர் மக்கள் இருக்கிறாங்க, எப்படியா சாப்பாடு போடுறது? 20,000 மக்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறது? யோசிச்சு பாருங்க. 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதே பெரிய ஒம்பா இருக்குது, பெரிய ஒரு இதாக இருக்குது. என்ன போடுறது, என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது? யோசிச்சு பாருங்க. இங்கே 20,000 பேருக்கு நம்ம பாருங்க. இப்போ நம்ம சொன்ன என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறோமே, அவங்க புலம்புறான் வந்து, ஆண்டவர் அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது, 200 இது சொல்கிறான் வந்து ஒருத்தன். இங்கே பாருங்க ஆண்டவரே, நீங்கள் பாட்டு இதை பார்த்து 200 ரூபாய் வச்சு நீங்கள் பாட்டுக்கு அதை முடிவு பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் பெரிய பிரச்சனை. ஒருத்தர் சொல்கிறா போசிக்க முடியாது, ஒருத்தர் சொல்கிறா பத்தாது, ஒருத்தர் சொல்கிறா போதாது, ஒருத்தர் சொல்கிறா வாய்ப்பே இல்லை, ஒருத்தர் சொல்கிறா இது எம்மாத்திரம். ஏன் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் தெரியுங்களா? இந்த அதாவது சில பொருளாதார பிரச்சனைகள் வரும்போது, தரித்திர பிரச்சனைகள் வரும்போது, பணப்பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஏன் இதெல்லாம் பேசுகிறோம் தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, அது நம்ம இறுக பிடித்திருக்கிறதுனால நம்ம இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பொருளாதார பிடியிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன், நான் மாறாதவர். ஒரு வேலை செய்வாருங்க. இதெல்லாம் பொருளாதார, இது வந்து இறுக பிடிச்ச பிசாசினுடைய வார்த்தை. ஒரு வேலை செய்வாருங்க, பார்க்கலாங்க சொல்கிறாரு. இந்த பிடி இனிமேல் இப்படிப்பட்ட வார்த்தைலாம் அவன் வாயில் வரவே வராத அளவுக்கு கர்த்தர் பண்ணுவார். தரித்திரத்தை கொடுத்துருங்க, பேசுகிற எல்லா நெகட்டிவான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் வராத அளவுக்கு கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். சில பேர்லாம் பாருங்கள், அவங்க சூழ்நிலை பார்த்து சொல்லுவாங்க, ஏங்க என்ன நினைக்கிறீங்க, நாங்கள் செய்கிற வேலையிலேருந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? வருஷத்துக்கு 1 கோடியா? அதெல்லாம் முடிகிற காரியமா? ஆனுவல் இன்கம் எப்படிங்க 1 கோடிலாம் பண்ண முடியும்? முடியவே முடியாதுங்க. ஏங்க யார் சொல்கிறது? வருஷத்துக்கு சொல்லுங்க. அவங்க
நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஒரு வாரத்திலே 1 கோடியெல்லாம் உங்களால் எடுக்கக்கூடிய நிலைமை உருவாகும். பார்த்தீங்களா? அது கூட வரமாட்டேன். ஆமேன். ஏதோ ஆமேன் சொல்லுமென்றதுக்காக இது உடனே பாருங்க, நான் சொல்லுறேன், ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு வாரத்துக்கே சில பேர்லாம் வந்து நிமிஷத்துக்கே எத்தனையோ லட்சங்களை சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. வந்து செகண்ட் கணக்கெல்லாம் அவங்கெல்லாம் பாருங்க. நம்ம வருஷக்கணக்காக இருந்தோம். சில பேர் வருஷக்கணக்காக இருந்தால் சில பேர் சில இது வரும் பாருங்க, இந்த பயோடேட்டா வரும் பாருங்க, ஆனுவல் இன்கம் 4.5 லட்சம் 5.5 லட்சம். இந்த இந்த பயோடேட்டில் வரும்போது சிலருடைய இன்கம் தான் 10 lakhs தொட்டிருக்குது. இந்த ஆனுவல் இன்கம்மே. நான் என்ன சொல்கிறேன், ஆனுவல் இன்கம் இல்லைங்க. சில பேர்லாம் செகண்டுக்கு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் எடுத்து போயிட்டுருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. வந்து ஒன்றே நம்ம இந்த மைண்டு சொல்லுவோம், என்ன இதெல்லாம் சான்ஸ் இல்லைங்க, நான் செய்கிற வேலை, என் படிப்பு, என் திறமை, என்னதான் நான் காலையிலேருந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க. சில அவங்க இப்போ நிறைய பேருடைய வேலையெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிப்பேன். இவங்க சொல்லுவாங்க, காலையிலேருந்து மாடு மாதிரி மாங்குன்னு உழைச்சாலும் அது வரதாங்க வரும். என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் முடியுங்களா? நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட தரித்திர பிடியிலிருந்து அதிலிருந்து கர்த்தர் சொல்கிற வெளியே விடுவிப்பேன். இனிமேல் அப்படிப்பட்ட பேச்சே உங்கள் வாழ்க்கையில், தரித்திர பேச்சுக்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலிடமே இருக்காது, முடியாது, தாகாது. இது எல்லாமே பாருங்கள் தரித்திரம் அவங்களை இருக பிடிச்சலாம் பேசுகிற வார்த்தை. இனிமேல் அப்படிப்பட்ட இடத்துக்கு உங்களை கருத்தில் கொண்டு போக விட மாட்டார். அதில் இந்த பொருளாதார மனநிலையெல்லாம் தேவன் உடைக்கின்றார். இருக பிடிச்ச அதிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறதை, இருக பிடித்த அந்த கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுகிறார். சில குடும்பத்தில் பாருங்கள், குடும்ப பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு, அந்த பிடியிலிருந்து நான் உன்னைய விடுவிக்கின்றேன். ஆமென். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். உலகத்தில் சாதாரணமே பார்த்தீங்கன்னா, யாராவது 1 கோடி போட்டு வீடு கட்டிட்டாங்கன்னா நமக்கு என்ன ஒரு ஆசை வரும்? நானும் கட்டுவேங்க, 1 கோடிக்கு போட்டு நானும் கட்டுவேங்கன்னு சொல்கிறாங்களே இல்லைங்களா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், யாராவது 1 கோடி காணிக்க கொடுத்தாங்கன்னா என்னதுங்க 1 கோடி கொடுத்தாங்கன்னா அதை நம்ம பார்த்துட்டு, இதெல்லாம் அது சர்ச்சுக்கு போகிறோமா, ஏதோ சில்லறை காசை போட்டுட்டு வரோமா, அப்படி இல்லை. நானும் எப்படி கட்டுவேன்னு பேசுறீங்களோ அதே போல் நானும் தேவனுடைய ராஜ்யம் என்று வரும்போது விதைக்க ஆரம்பிப்பேன். சில பேர் பாவப்பிடி, சில பேர் அதுலேருந்து விடுவிக்க முடியல. சில பேர்லாம் அப்படியே இருக பிடிச்சிருக்கு. சில பேர் ஆசை, இந்த பாவத்திலேருந்து வெளியே வரணும் ஆசைப்படுறாங்க, முடியலை. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிற, நான் மாறாதவர், உன்னை இருக பிடித்த அந்த பாவ பிடியிலிருந்து உன்னை விடுவிப்பேன். ஆமென். சிலருக்கு கடனின் பிடி. அவங்க என்னதான் சொல்கிறாங்க, ஒரு சான் ஏறுனா மனம் சறுக்குதுங்க. இந்த கடன் அடைச்சா இன்னொரு கடன், அந்த கடன் அடைச்சா இன்னொரு கடன். அது ஒரு விதமான பிடி. கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்தில் கடனின் பிடியிலிருந்தும், உன்னை இறுக பிடித்த கடனின் பிடியிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன். என்னங்க ஆமீன் வர மாட்டேனுது? உங்களை எதெல்லாம் இறுக பிடிச்சு வச்சுருந்துச்சோ, உங்கள் எதெல்லாம் உங்களை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்துச்சோ, அதெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா கைக்கும் சொல்கிறார்ல, எல்லா கைக்கும் நீங்களாக்கி விட்டார். உங்களை எதெல்லாம் பிடிச்சிருக்குதோ, இறுக பிடிச்சிருக்குதோ, வெளியே வர முடியும் தவிச்சிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுவிக்கின்றார். அவர் மாறாதவர். இந்த வசனத்தில் என்னென்ன போட்டிருக்கிறாங்கன்னு சில பதிப்பில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இறுக பிடிச்ச இந்த ஒரு வார்த்தைக்கு, உன்னை துன்பப்படுத்தின, உன் மீது தீங்கு செய்ய முயன்ற, உன்னை ஒடுக்கின, உன்னை கொடுமைப்படுத்தின, உனக்கு கஷ்டத்தை உண்டாக்கின, உன்னை வலிமை மிக்கவரின் கையிலிருந்து நான் உன்னை விடுவிக்கின்றேன் என்ற அர்த்தத்தில் போடப்பட்டிருக்குது இந்த வசனமே. ஆகவே நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். இந்த இடத்துல நீங்களாக்கி விட்டேன் என்று போடப்பட்டிருக்குது. நான் சொல்கிறேன், கல்வாரி சிலுவையில் டன் முடிஞ்சிருச்சு. கல்வாரி சிலுவையில் முழு மீட்பை கர்த்தர் உருவாக்கி வச்சுட்டார். இனிமேல் என்ன பண்ணணும், நம்முடைய வேலையை கர்த்தர் எனக்காக என்னை இறுக பிடிச்ச எல்லா காரியத்திலும் கர்த்தர் நீங்களாக்கி விட்டார். எங்கு? கல்வாரி சிலுவையிலே. இப்போ என்னன்னா விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்?
நான் வந்து கர்த்தர் என்னை விடுவித்து விட்டார், இனிமேல் நான் எதற்கும் அடிமை இல்லை, எதுவும் என்னை இறுக பிடிக்க முடியாது, ஏனென்றால் கர்த்தரை நீங்களாக்கி விட்டார். இப்போ விசுவாசத்தில் அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வேலையாக இருக்குது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னன்னா கர்த்தர் உங்களை விடுதலையாக்கிட்டார். எதிலிருந்து? உங்களை எதெல்லாம் இறுக பிடிச்சிருந்துச்சோ அதிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி விட்டார் என்ற அந்த அறிவு தான் உங்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கும். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சில பேர்லாம் வந்து வாழ்க்கையில் கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஐயோ, இதுலேருந்து மீட்பு இல்லையா, இந்த விஷயம் என்னை இறுக பிடிச்சிருக்குதே, இந்த விஷயம் என்னை விட்டு போக மாட்டேன்னுதே, இந்த பிரச்சனை போக மாட்டேன்னு, இந்த கஷ்டம் போக மாட்டேன்னு, துன்பம் போக மாட்டேன்னுதே, இந்த வியாதி போக மாட்டேன்னு, பலவீனம் போக மாட்டேன்னுது, இந்த கடன் போக மாட்டேன்னுதே என்றெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கலங்கி தவித்து இங்கே வந்திருக்கலாம். இந்த கர்த்தர் காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்களும் பல ராஜாக்களும் அவர்களை இறுக பிடித்த காரியத்தில் நான் எப்படி நீங்களாக்கி விடுவித்தேன், அதே போல் இன்றைக்கும் நான் மாறாதவராக இருக்கிறேன். கல்வாரி சிலுவையில் உனக்காக செஞ்சு முடித்தேன். இதை நீ விசுவாசி, இதை நீ ஏற்றுக்கொள், இதை நம்பு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த விடுதலையை நீங்கள் கொண்டாடுகின்ற நாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டது. ஆமென். பாருங்கள், ஏப்ரல் மாதம்னாலே யூதர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதம் தான் ஸ்டார்ட் ஆகுது இயர். நான் சொல்ல நமக்கு ஒரு இயர் ஆரம்பிச்சிருச்சு. என்ன இயர்? விடுதலையின் இயர். உங்களை எதெல்லாம் இறுக பிடிச்சோ அதிலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டு விட்டீர்கள் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விடுதலையாக இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். ஆமென். இன்னொரு காரியம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்கா பண்ணுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தின் உறுதியை காண்பிக்கின்ற ஒரு விஷயமே நீங்கள் பண்ணுற ஒழுங்கு. ஆமென். ஆகவே எதை நிறுத்தாதீங்க. எதெல்லாம் தொடர்ந்து செய்து அதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள். ஜெபத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோட பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு டெஸ்ட் எடுக்க வைத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கின்ற ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியது தொடர்ந்து செய்கின்ற ஒரு விஷயம். பாடல்காரர் கூட சொன்னார், தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஆமாம் ஆண்டவரே, இனிமே அறகுறையாக செய்ய மாட்டான் ஆண்டவரே, விட்டு விட்டு செய்ய மாட்டான் ஆண்டவரே. அது ஒழுங்கு அல்ல. எதெல்லாம் கண்டினியூவாக பண்ணப்படுகின்றதோ, தொடர்ந்து செய்யப்படுகின்றதோ, உலகத்தில் சொல்கிற மாதிரி மழையானாலும் வெயிலானாலும் இவங்க அந்த காரியத்தை பண்ணுறாங்களேன்ற ஒரு காரியம், தொடர்ந்து பண்ணுற ஒரு காரியங்கள், அது எங்கள் விசுவாசத்தின் உறுதியை காண்பிக்கின்ற செயல்பாடாக பவுல் எங்களுக்கு போதிக்கிறார். இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இதை கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனே, உம்மோடு நெருங்கி வாழ இருக்கின்ற எல்லா காரியத்தையும் தொடர்ந்து ஒழுங்காக செய்யட்டும் ஆண்டவரே. ஜெபத்தை நிறுத்தாமல், வேத வாசிப்பை நிறுத்தாமல், உம்மை துதிக்கிறதை நிறுத்தாமல், ஆலயம் வருவதை நிறுத்தாமல், சரியாக வருவதை நிறுத்தாமல், அது தொடர்ந்து செய்து உங்களுடைய ஊழியத்தை நிறுத்தாமல், கொடுப்பதை நிறுத்தாமல், அதெல்லாம் தொடர்ந்து செய்வதன் மூலமாக வருகின்ற விசுவாசத்தின் உறுதி அவங்க வாழ்க்கையில் வந்து அதன் மூலமாக இந்த பூமியிலே நீர்முடி பிள்ளைகளுக்காக வைத்த சகல நன்மைகளையும் இந்த பூமியில் பெற்று வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை இறுக பிடித்த வியாதி, பலவீனம், பிசாசின் கிரியைகள், பாவம், கடன், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்பை இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அநேக சாட்சிகள் வரக்கூடிய நாட்களில் உருவாவதாக. இதில் பிடிக்கப்பட்டவனாக இருந்தேன், என்னை பிடிச்சு வச்சிருந்துச்சு, என்னை ஆட்டி அழகழிச்சது, இதிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார், நான் விடுதலையானேன், நான் சுகமானேன் என்று சொல்லி அநேக சாட்சிகள் வெளியே வருவதாக தகப்பனே. அப்படிப்பட்ட சாட்சிக்குரிய மக்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. நம்முடைய திருவிருந்து அதை எங்களுக்கு காண்பிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருவிருந்தை பார்க்கும்போதெல்லாம் அதை எங்களுக்கு சொல்லுது, நீ விடுவிக்கப்பட்டாய், உன்னை எதெல்லாம் பிடிச்சது வச்சிருந்துச்சோ அதிலிருந்து உனக்கு பெரிய மீட்பை நான் உண்டு பண்ணினேன் என்பதை காண்பிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.